அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி ஓரெழுத்து ஒரு மொழிச் சொற்கள். டிஆர்பி எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி தமிழ் பாடத்திற்கு பயன்படக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிச் சொற்கள் பற்றிய வினாவிடைகளை பார்க்கலாம். சோ என்னும் ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ அரசன், பி வறுமை, சி மதில், டி நோய். சோ என்னும் ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள் சி மதில். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ பெரிய, பி சிறிய, சி குறைய, டி நிரம்ப. ஆன்சர் ஏ பெரிய. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பெரிய. மாவிலங்கு. அரசனை குறிக்கும் ஓரெழுத்தொரு மொழி. அரசனை குறிக்கும் ஓரெழுத்தொரு மொழி பூ, போ, தா, ஆ. அரசனை குறிக்கும் ஓரெழுத்தொரு மொழி. விடை பி போ. போ என்றால் அரசன் என்று பொருள். தே என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ கடவுள், பி தலைவன், சி அரசன், டி கள்வன். தே என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் ஏ கடவுள். நா என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ உன், பி புல், சி கொடு, டி நாவு. நா என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் டி நாவு. ஏ என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ ஏறல் ஏறுதல், பி ஏடு, சி அடுப்பு, டி அம்பு. ஏ என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் டி அம்பு. மீ என்னும் ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ மாமரம், பி முகர்தல், சி மேலே, டி முன்னிலை ஒருமை. மீ என்னும் ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் சி மேலே. மா என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ யானை, பி விலங்கு, சி மாடு, டி காடு. மா என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் பி விலங்கு. கை என்ற ஓரெழுத்தொரு மொழி தரும் பொருள் யாது? ஏ கையூட்டு, பி புழுக்கம், சி இழுக்கம், டி ஒழுக்கம். கை என்ற ஓரெழுத்தொரு மொழி தரும் பொருள். ஆன்சர் டி ஒழுக்கம். பே என்ற ஓரெழுத்தொரு மொழியின் பொருளை தேர்க. ஏ மேகம், பி பேகன், சி பேரண்டம், டி பூமி. பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் ஏ மேகம். தை என்ற ஓரெழுத்தொரு மொழியின் பொருளை தேர்க. ஏ தொடுத்தல், பி ஆடல், சி திங்களின் பெயர், டி கொடு. தை என்ற ஓரெழுத்தொரு மொழியின் பொருள். ஆன்சர் சி திங்களின் பெயர். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்க. ஏ உயர்ச்சி, பி தூய்மை, சி மகிழ்ச்சி, டி கொள்கலம். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் சி மகிழ்ச்சி. ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஏ மதில் மேல் நிற்கும் பூனை, பி தனியே செல்லும் யானை, சி மதகு நீர் தங்கும் பலகை,
டி. நல்லோர் வருகை. ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் சி. மதகுநீர் தங்கும் பலகை. ஆ என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள் யாது? ஏ கன்று, பி பசு, சி ஆடு, டி காடு. ஆ என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள். ஆப்ஷன் பி பசு. வவ் என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருளை குறிப்பிடுக. ஏ பல்லு, பி கைப்பற்றுதல், சி மீட்டல், டி பல்லு. வவ் என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள். ஆப்ஷன் பி கைப்பற்றுதல். ஐ என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருளை காண்க. ஏ அரசன், பி தலைவன், சி வீரன், டி ஒற்றன். ஐ என்ற ஓரெழுத்தொரு மொழிக்குரிய பொருள். ஆப்ஷன் பி தலைவன். கா என்ற ஓரெழுத்தொரு மொழியின் தவறான பொருளை தேர்க. ஏ அரசன், பி காற்று, சி மயில், டி காத்தல். க என்ற ஓரெழுத்தொரு மொழியின் தவறான பொருள். ஆப்ஷன் டி காத்தல். வி என்ற ஓரெழுத்தொரு மொழியை குறிக்காத பொருளை குறிப்பிடுக. ஏ காற்று, பி மலர், சி கொல், டி பறவை. வி என்ற ஓரெழுத்தொரு மொழி குறிக்காத பொருள். ஆப்ஷன் ஏ காற்று. அப்போ வீணா மலர்னு ஒரு பொருள் இருக்கு, புல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, பறவைன்னு ஒரு பொருள் இருக்கு. இது மூணுமே வியை குறிக்கக்கூடிய பொருள் தான். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்தொரு மொழியை தேர்க. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்தொரு மொழியை தேர்க. ஏ மு, பி வை, சி சு, டி கு. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்தொரு மொழி. ஆப்ஷன் டி கூ. கூனா பூமியின் பொருள். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்தொரு மொழியை தேர்க. ஆப்ஷன் ஏ நே, ஆப்ஷன் பி சி, ஆப்ஷன் சி து, ஆப்ஷன் டி மோ. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்தொரு மொழி. ஆப்ஷன் சி து. து என்றால் பகை. மலரை குறிக்கும் ஓரெழுத்தொரு மொழி எது? ஆப்ஷன் ஏ வி, ஆப்ஷன் பி சி, ஆப்ஷன் சி மீ, ஆப்ஷன் டி தி. மலரை குறிக்கும் ஓரெழுத்தொரு மொழி. ஆப்ஷன் ஏ வி. வி என்றால் மலர். சரியான பொருள் தரும் ஓரெழுத்தொரு மொழியை தேர்க. ஆப்ஷன் ஏ தே தேடுதல், ஆப்ஷன் பி மீ வான், ஆப்ஷன் சி ஏ ஏற்றம், ஆப்ஷன் டி நா நான். சரியான பொருள் தரும் ஓரெழுத்தொரு மொழி. ஆப்ஷன் பி மீ வான். மீனா வான் என்று பொருள். ஓரெழுத்தொரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்க. பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. பைனா இளமைன்னு பொருள், மேனா அன்பு, வைனா புல், தூனா உன். அப்போ 4 3 2 1. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பைனா இளமை, மேனா அன்பு, வைனா புல், தூனா உன். இந்த வினாக்கள் எல்லாமே ப்ரீவியஸ்ல டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதற்கான விடைகளை தான் இப்போ நாம பார்த்துருக்கோம்.
பாரிப்படி பக்கத்துல பிஜிடிஆர்பிக்கு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் கீழே ஃபர்ஸ்ட் லிங்க்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிங்க. வாரம் வாரம் தேர்வு நடந்துக்கும். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.